வெல்கம் டு மகிழகம் சேனலுங்க. இன்றைக்கி ஒரு கிளாஸான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நமக்கு நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் ரெசிபீஸ் செய்யும்போது நிறைய மெனு செய்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஒரு ப்ரிப்ரேஷனோட நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணலாங்கிறதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெஜிடேரியன் ரெசிபிக்கு சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, 3 வகை கூட்டு பொரியலோட அப்பளம் பாயாசத்தோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா காய்கறி, வெங்காயம், தேவையான எல்லா காய்கறி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி ஊற போடுறது, இந்த மாதிரி எல்லா விதமான ப்ரிப்ரேஷனையுமே நம்ம செஞ்சு வச்சிடலாம். சாம்பாருக்கு தேவையான காயை வெட்டிடலாம். உருளைக்கிழங்க பாயில் பண்ணி வச்சிடலாம். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, வத்தக்குழம்புக்கு தேவையான புளி ஊற போட்டுடலாம். தேவையான கொத்தமல்லியையும் நறுக்கி வச்சிடலாம். பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசியையும் வறுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான சேமியாவையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு என்னெல்லாம் தேவையோ, நம்ம வெங்காயம் கட் பண்ணுறதுலேருந்து, பாயில் பண்ணுறதுலேருந்து, ரெடி பண்ணுறதுலேருந்து, ஒரு 45 மினிட்ஸுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அத்தனையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம சமையலை ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து நம்ம அடுப்பில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறது மட்டும் நம்ம பண்ணாலே போதுங்க. சாம்பார், ரசத்துக்கு காய் கட் பண்ணவுமே வச்சுட்டு, வத்தக்குழம்புக்கு தேவையான வத்தல், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிட்டு, கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகு, ஒரு தக்காளி சேர்த்து மசாலா அரைச்சி வத்தக்குழம்பே ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக வரணும்னா எல்லா மசாலா ஐட்டமும் நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ணணும். எஸ்பெஷலி நம்ம மிளகா பொடியெலாம் செய்யும்போது அது கூட நிறைய கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயெல்லாம் சேர்த்து செய்யும்போது பொரியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுனால நம்ம 1 பை 1 எடுத்து நமக்கு செய்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். நமக்கு ரொம்ப சிரமமே தெரியாது. சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையுமே ஒரு 1.25லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சு செஞ்சிடலாங்க. சமையலில் முக்கியமான ஒரு போஸ்ட் ஒர்க்கே அப்பப்போ விழுகிற பாத்திரங்களை நம்ம விலக்கி வைக்கிறது தான். ஸோ அதையும் நம்ம கையோடு பண்ணிட்டோம்னா சமையல் செய்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் புளிக்கூட்டு, முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அப்பளம், தயிர், ஜவ்வரிசி சேமியா பாயாசம், சுட சுட சோறு. இதுதாங்க இந்த வெஜ் மெனு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மகிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.